எல்லாருக்கும் வணக்கம். க்ரீன் பிரெட் டோஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் மாதிரியும் எடுத்துக்கலாம். ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு புதினா இலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை, அது இதில் நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகு கூடிய குறைச்சோ சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துருக்கேன், அது இதில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 3 முட்டை தேவைப்படுது. இப்போ அதை உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் இதுக்குலாம் ப்ரெட்டு மட்டும் ஒயிட் ப்ரெட்டுக்கு பதிலாக வீட் ப்ரெட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். பெரியவங்களும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போது இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு பால் தேவைப்படுது, அதுவும் இதில் சேர்த்து ஒன்று மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்ச புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்சிங் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்குது. இதை நம்ம டக்குன்னு எடுத்து வச்சு அரைச்சி வச்சிருந்தா ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் நல்லா தடவி ஹீட் ஆனதுமே நம்ம க்ரீன் சட்னியில் ப்ரெட்டு டிப் பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இப்போ பேனில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் வேகும்போது திருப்பி போட்டு இன்னொரு பக்கத்தில் கொஞ்சம் சீஸு, ஆர்கானோ, சில்லி ஃப்ளாக்ஸ் அந்த மாதிரி நம்ம காரத்துக்கு சுவைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். சீஸ் உங்களோட இஷ்டம் தாங்க, எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பிரெட் டோஸ்ட்டு தான் இது. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போன வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ மூடியை போட்டு ஒரு 5 மினிட்ஸு குக் பண்ணுங்கள். அப்போ தான் சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடும். ரெடி ஆகிடுச்சு நம்மளோட டேஸ்டியான க்ரீன் பிரெட் டோஸ்ட்டை. என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.